ஓசூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான தற்காப்பு கலை போட்டிகள் தமிழ்நாடு அணி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் வென்று சாதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்ற 17வது தேசிய அளவிலான நமோ டிராபி தற்காப்பு கலை போட்டிகளில் தமிழ்நாடு சார்பில் பங்கேற்ற கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த இந்தியன் குங்ஃபூ அகாடமி அணியினர் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று அசைத்துள்ளனர். ஓசூரில் உள்ள அதியமான் பொறியியல் கல்லூரியில் உள்ள விளையாட்டு அரங்கில் நமோ டிராபி 17வது தேசிய அளவிலான தற்காப்பு கலை போட்டிகள் கடந்த 8ஆம் தேதியன்று தொடங்கி விமர்சையாக துவங்கியது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 9 மாநிலங்களில் இருந்து 1500க்கும் மேற்பட்ட வீரன் மற்றும் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இப்போட்டிகளில் குங்ஃபூ, கராத்தே, சிலம்பு மற்றும் டோக்வண்டோ ஆகிய கலைகளின் கீழ் கட்டா, பைண்டிங், டிம் கட்டா, வெப்பன் கட்டா என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களது ஆரம்பமான வாழ்வீச்சு மற்றும் ஜிம்னாஸ்டிக் திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினார். பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டிகளின் இறுதியில் தமிழகத்தின் சார்பில் பங்கேற்ற கிருஷ்ணகிரி மாவட்ட இந்தியன் குங்ஃபூ அகாடமி குழுவினர் 300க்கும் மேற்பட்ட பதக்கங்களை குவித்து 2026ஆம் ஆண்டிற்கான ஒட்டுமொத்த ஓபன் சாம்பியன்ஷிப் கோப்பையை தட்டி சென்றனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கான பாராட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் எல்லோரமணி, முன்னாள் கவுன்சிலர் வீரர்களுக்கு கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார். கிராண்ட் மாஸ்டர் தங்கம், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு குங்ஃபூ அசோசியேஷன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தற்காப்பு கலை என்பது வெறும் சண்டைக்கானது மட்டுமல்லாமல் அது ஒரு வழியில் ஒழுக்கம். இன்றைய சூழலில் 30 வயது கடந்தாலே மருத்துவமனைகளுக்கு செல்லும் நிலை உள்ளது. இந்த நிலையில் இக்கலை மாணவர்களுக்கு நோய் நொடியற்ற ஆரோக்கியமான வாழ்வை தருகிறது. மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கொள்வதன் மூலமாக மாணவர்கள் பிற்காலத்தில் சமூக சேவை மனப்பான்மை கொண்டவர்களாக உருவெடுப்பார்கள். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு குங்ஃபூ அசோசியேஷன் துணைத் தலைவர் மதன், குங்ஃபூ துணை செயலாளர் முனைவர் கார்த்திக், தொழிலதிபர் மோகன் ரெட்டி, சீனிவாசன், தமிழ்நாடு குங்ஃபூ அசோசியேஷன் பொதுச் செயலாளர் கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தற்காப்புடன் சேர்ந்து தன்னம்பிக்கையும் வளரும் இப்போட்டிகளில் இளைய தலைமுறைகளுக்கான பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பேட்டி கிராண்ட் மாஸ்டர் தங்கம், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு குங்ஃபூ அசோசியேஷன். ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 17வது தேசிய அளவிலான குங்ஃபூ கராட்டே டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் நடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலத்தில் வந்து மாணவ செல்வங்கள் வந்து 1500க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் வந்து பங்கு பெற்றாங்க. இது பல்வேறு பிரிவுகளாக கட்டான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங், நெக்ஸ்ட் டீம் கட்டா, வெப்பன் கட்டா என்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி கேட்டகரி வைஸாக இந்த போட்டி நடைபெற்றது. ஸோ இப்போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள இந்தியன் குங்ஃபூ அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து வெற்றி பெற்றது. இதில் வெற்றி பெற்றதுக்கு நம்மளோட இந்த போட்டியை சிறப்பாக நடைபெறுவதற்கு வழிகாட்டியாக அண்ணார் வந்து கார்த்தி சார், மதன் மாஸ்டர் அவர்கள் எல்லாமே வந்து ஒத்துழைப்பு கொடுத்திருந்தார்கள். ஸோ தேங்க்யூ. எத்தனை மாநிலங்கள் சார் பங்கேற்று? சார் மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9 மாநிலத்திலிருந்து பங்கு பெற்றாங்க. என்னென்ன இது ஈவெண்ட் நடந்தது? ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீம் கட்டான்னு சொல்லுவாங்க. டீம் கட்டான்னு ஒரு ஈவெண்ட் இருக்கும், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் கட்டா அண்ட் ஃபைட்டிங் ஷாயின்னு சொல்லுவாங்க. ஃபைட்டிங் அண்ட் வெப்பன் கட்டான்னு சொல்லுவாங்க. இதில் ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரி பிரிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே செப்பரேட்டாக ஈவெண்ட் கேட்டகரி கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து அவங்களுக்கு செப்பரேட்டாக ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி அதில் வந்து தேர்வு செஞ்சு மாணவர்கள் வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. இப்போ இதில் தேர்வானவங்க அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அது இன்டர்நேஷனல் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட் வந்து அவங்களோட நேம் லிஸ்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு 3 ப்ரைஸ் வின்னர்ஸ் மட்டும் வந்து செலக்ட் பண்ணி இன்டர்நேஷனலுக்கு வந்து நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்வு செஞ்சு நம்மளோட நேஷனல் பாடிக்கு வந்து நம்ம லிஸ்ட் அனுப்பிச்சு அதில் தேர்வு செஞ்சிருக்க மாணவர்களை நெக்ஸ்ட் நம்ம இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு அழைத்து செல்வோம். இந்த தற்காப்பு கலை பற்றி உங்களுடைய அறிவுரை என்ன?
ஸோ தற்காப்பு கலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிப்ளின். ஸோ ஏன் வந்து மாணவ செல்வங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸை வந்து அந்த கலையில சேர்த்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். ஸோ இன்னைக்கு பேஸ் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் தான். அது இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் போனாலே வந்து பார்த்தீங்கன்னா எனி ஜாப்ஸ் எனி ஸ்போர்ட்ஸ் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் இருந்தால் அவங்க வந்து வெற்றின்ற கனி வந்து கையில் பறிக்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸு. ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சோசியல் சர்வீஸ். ஸோ மற்ற மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்றது வந்து பொதுவான ஒன்று. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் ஒன்று இருந்துட்டாவே ஸோ அந்த மாணவனை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டீச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ணிட்டு முடிச்ச உடனே ஒவ்வொரு மாணவனும் வந்து பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவக்கூடிய மனிதனாக மாற வேண்டும்ன்றது தான் எங்களோட நோக்கம். ரெண்டு விதமான இது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிசிப்ளின், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த். இப்போ உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ் அபோவ் ஆயிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பீப்புளும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உள்ள இருக்கிற இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ற ஒவ்வொரு குழந்தைங்களும் சரி எல்லா பீப்புளுமே வந்து பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் வந்து சிறப்பாக வந்து வாழ்றதுக்கான ஒரு வழிகாட்டி தான் இந்த தற்காப்பு கலை. இந்த தற்காப்பு கலையில பிரத்யேகமா எந்தெந்த கலைகளை வந்து நீங்க வந்து இப்போ பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க? சார் இப்போ நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறது வந்து எங்களோட தாய்மொழி வந்து பார்த்தீங்கன்னா கும்ஃபு. ஸோ கும்ஃபு, சிலம்பம், டேக்வாண்டோ அண்ட் கராட்டே. ஸோ 4 கேம் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். உங்க பேரு, பொறுப்பு சார்? என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம், தமிழ்நாடு கும்ஃபு அசோசியேஷனோட ஜெனரல் செக்ரட்டரி.